ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சாத்தானின் குணாதிசயங்கள் உங்களிடமில்லை. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 14:30. சுயநலம் மற்றும் பேராசை போன்ற தன்னளவில் ஏதாவது உள்ளவர்களை சாத்தான் பயன்படுத்துவது மிகவும் எளிதானது. உதாரணமாக, சுயநலம் மற்றும் பேராசை சுயநலம் உள்ளவர்கள் எவரும் தேவன் அன்பில் நடப்பதில்லை. அன்பு சுயநலத்தை ஆளுகிறது. தேவனின் அன்பு இரக்கமுள்ளது. இருதயத்தில் உள்ள சுயநலம் சாத்தானின் செல்வாக்குக்கு ஒரு அழைப்பு. ஏனெனில் சாத்தான் சுயநலத்தின் காரணர். அதனால்தான் நீங்கள் சுயநலம் மற்றும் பேராசை மற்றும் சாத்தானின் இயல்புடன் ஒத்துப்போகும் பிற குணாதிசயங்களை தவிர்க்க வேண்டும். சாத்தானின் குணாதிசயங்கள் எதுவும் உங்களில் இருக்க அனுமதிக்காதீர்கள். இயேசு கூறினார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 14:30. சாத்தானுக்கு இயேசுவில் எதுவுமில்லை. சாத்தானால் உரிமை கோடைய அல்லது இயேசுவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய எதுவும் இல்லை. அப்படித்தான் இருக்க வேண்டும். சாத்தான் உங்களிடம் அவனை ஈர்க்கும் அல்லது அவனது திட்டத்தை விளம்பரப்படுத்த பயன்படுத்தக்கூடிய எதையும் உங்களிடத்தில் காணக்கூடாது. எல்லா நேரங்களிலும் நீங்கள் அன்பாக நடக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம். சுயநலம் மற்றும் பேராசைக்கு அன்பு மருந்தாகும். பிறகு எப்போதும் உண்மையே பேசுங்கள். நீதிமொழிகள் 6:16-9 நீங்கள் தவிர்க்க வேண்டிய சாத்தானின் இயல்புடன் ஒத்துப்போகும் பண்புகளை எடுத்து காட்டுகிறது. அது கூறுகிறது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4:27 என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அவனுடைய எந்த ஒரு குணாதிசயத்தையும் அனுமதிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ வேண்டாம். தேவனில் ஒளியில் நடங்கள். அவருடைய வார்த்தை மற்றும் சாத்தான் மற்றும் இருள் அனைத்தும் உங்களிடமிருந்து விரட்டப்படும். நாம் அறிக்கை செய்யும்போது, உலகத்தின் அதிபதிக்கு எனக்குள் ஒன்றுமில்லை. என்னை பெற்றெடுத்த தேவனுடைய வார்த்தை பூரணமானது, அழியாதது. ஆகையால் இருள் ஒன்றும் என்னில் இல்லை. எனக்கு வாழ்வின் ஒளி உள்ளது. இருளை உருவாக்கும் எதுவும் என் வாழ்வில் இல்லை. நான் செய்யும் எல்லாவற்றிலும் என் நோக்கங்கள் சரியானவை மற்றும் சுயநலம் இல்லாதவை. மேலும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ஆமேன். இதை பற்றி நீங்கள் தியானிக்க வேண்டுமானால் கலாத்தியர் 5:16, 1 கொரிந்தியர் 13:4-8, யாக்கோபு 4:7 தியானிக்கலாம். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.